வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸோட விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே எடுத்தது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங் போலவே அம்மா களி செஞ்சுருந்தாங்க. ஸோ களி பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சாங்க. அதை அப்படியே அவளுக்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாட்டர்டே மார்னிங் இப்படி தான் போச்சு. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரைலாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். மாடியிலே மரம் இருக்குது. அதனால இப்போ நிறையா பூ வச்சு காயெலாம் வச்சுருக்கு. சரி கொஞ்சம் போல் பறிச்சுட்டு நாளைக்கு சண்டேக்கு பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பறித்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. காய் எல்லாமே நிறைய காய் பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு 10-15 காய்கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணி அம்மாச்சி வீட்டுக்குமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். பாப்பா நேற்று இந்த ரோஜாப்பூ செடி வாங்கிட்டு வந்தா. அதை வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தா. அம்மா எப்போம்மா இந்த ரோஜா பூக்கும், நான் தாம்மா பறித்து தலையில் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு ரோஜா பூனா ரொம்பவே பிடிக்கும். தோட்டத்தில் போயிட்டு இந்த ரோஜா வாங்கணும் அந்த ரோஜா வாங்கணும்னு அழுது அடம் பிடிச்சி தான் இந்த ரோஜா வாங்கிட்டு வந்தா. இந்த வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா 2 தார் இருக்குது. இது பெரிய தார். இந்த ஓட்டு மேல் இருக்கிறது ஒரு 3rd வாழை மரத்தோட தார். நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். வாழை மரம் பூத்து அந்த பூ வந்ததுக்கு பிறகு தலைவாழைக்கு பொங்கல் வச்சு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த மரம்லாம் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு மரம் காய்ச்சிட்டு 2வது மரமும் காய்ச்சிச்சு. இப்போ அந்த ஓட்டு மேலே இருக்கிறது 3rd வாழை. இந்த மேலே சின்ன குருத்தாக இருக்கிறது 4th வாழை. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வாழையை பார்க்கும்போது. அப்புறம் பாப்பா ரோஜா பூச்செடியோடு சேர்த்துட்டு ஒரு மணி பிளான்ட்டும் ஜாதி பூச்செடியும் வாங்கிட்டு வந்திருந்தா. நாங்கள் ஸ்கூல் போகிற டைம்லேருந்து எங்கள் வீட்டில் இந்த இடத்துல தான் ஜாதி மல்லி இருந்துச்சு. அது நல்லா பூக்கும். ஆனால் நல்ல வெயில் ஒரு 5 வருஷத்துக்கிட்டக்க அது இருந்துச்சு. வெயில் அதிகமாக அது அப்படியே செத்து போச்சு. பாப்பா எங்கள் 2 பேரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாளா, போதும் பாப்பான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் கேமராவை. அதனால தான் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே என்னோடய ஒரு குட்டி கார்டன் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். நான் அம்மா வீட்டில் வச்சுருக்கிறது தான் இந்த வாழை மரமும் சரி, இந்த கார்டனும் சரி. ரொம்பவே அழகாக எனக்கு பிடிச்ச என்னோடய ஹாப்பி பிளேஸ்னு சொல்லலாம். அங்கே எடுத்தோம் இல்லையா, அது நம்ம லெமன் ரைஸ்க்கு இது பண்ணும்போது அந்த விதையை போட்டு வச்சுருந்தோம். அந்த லெமன் செடி முளைச்சிருச்சு. அதை இந்த பாட்டில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் புதினாவோட அந்த காம்பை மட்டும் நட்டு வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா தளைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மணி பிளான்ட் பாப்பா வாங்கிட்டு வந்தது. அதை அங்கே வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் மாற்றி வைக்கணும். அப்புறம் இங்கே ஒரு அழகான மாதுளை செடி இருக்குது. இது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த துளசி வச்சுருக்கேன். இந்த மாதுளை செடி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நாங்கள் மாதுளம் பழம்லாம் கொடுப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் கணிஞ்சிருக்க பழம், அதுக்கப்புறம் அழுகி இருக்குது, அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தோம். அதுதான் இன்றைக்கி செடியாக முளைச்சி இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு பாம்பு கத்தாழை வச்சுருக்கேன். டெய்லியுமே மார்னிங் நாங்கள் சாப்பாட்டுக்கு காய் தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கும் போது அதோட தண்ணி எல்லாத்தையுமே இந்த செடிகளுக்கு தான் ஊற்றுவோம். அதுலேருந்து வர்ற அந்த விதைகள் மூலியமாக வளர்ந்தது தான் இந்த தக்காளி கண்டுகள் எல்லாமே. இப்போ எல்லாமே நல்லா காய்ச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த குட்டி தக்காளி இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு செடி வந்துச்சு. அதை நான் ரொம்ப குட்டியாக இருக்குன்ட்டு வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்கலான்னு வச்சேன். ஆனால் அது நல்லா தான் தளைஞ்சிச்சு. ஒரே ஒரு காம்பில் மட்டும் வந்தனால ரொம்ப குட்டியாக பெருக்காமல் அப்படியே சின்னதாகவே இருந்துச்சு காய். அப்புறம் இந்த சைடு இன்னொரு தக்காளியுமே நல்லா பழுத்துருச்சு. நான் இது நல்லா நாளைக்கு நல்லா பழுத்துரும். அதனால் நாளைக்கு பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த சைடு ஒரு தக்காளி செடியிலையுமே நிறையா காய் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கத்தாழை வச்சுருக்கேன். அது ஒரு குட்டி கத்தாழையும் விட்டுருக்கு. கத்தாழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இதை நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதனால் சரி வீட்டில் இருக்கட்டும்ன்ட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே மாடிக்கு போனோன்னா நம்ம மாடியிலே நின்று பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. நிறைய காய். இந்த மரத்தோட கீரை கசக்கவே கசக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்ச எங்கள் வீட்டோட கருவேப்பிலை. இதோட பூவெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களே வேணால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவன் பேரை. எங்களோட பள்ளி பருவத்தில் இந்த கருவேப்பிள்ளையும் சின்னதாக இருந்தான். இப்போ எங்களை மாதிரியே இன்னும் நல்லா வளர்ந்துட்டான். முருங்கைக்காய் பறிக்கிறேன்னு இந்த பிஞ்சு காயையும் சேர்த்து பறிச்சிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா வாழை இருக்கான். இவனை மேலே நின்றும் நம்ம பார்த்துக்கலாம். இவனும் குட்டியாக இருந்து எங்களை மாதிரியே வானத்து ஒசரத்துக்கு நல்லா வளர்ந்துட்டான். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னா இவனை பார்த்து தான் நான் என் மனசை ஆற்றிக்குவேன். இவன் தான் எங்கள் வீட்டிலே என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஆள். எனக்கு இவனை ரொம்பவே பிடிக்கும். பனித்துளி விழுவதால் அணையாத தீபம் தொலைவிலே
கிடைத்ததே எனக்கான அவனோடு பேசும்போது அது போல நான் சொன்ன அந்த 4வது வாழைத்தார் இந்த இவர் தான். இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. இந்த 3வது ஆளை வந்து நாங்கள் வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்துட்டார். ஆனால் குட்டியாக அழகாக இருக்குது. அப்புறம் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெலாம் நான் வந்து வாரம் ஒரு உரம் வந்து போடுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து முட்டை அவிச்சு பாப்பாவுக்கு கொடுத்து விடுவோம் இல்லையா, அந்த கூடை எல்லாத்தையுமே வந்து அப்படியே எடுத்து வச்சுருவோம். அது எல்லாத்தையுமே வந்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதோட வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தோட வேஸ்டேஜ் நல்லா காஞ்சிருக்கும். அந்த வெங்காயத்தோட தோலெல்லாம் நாங்கள் தூக்கி போடாமல் அதையுமே நல்லா வந்து ட்ரை பண்ண விட்ருவோம். அப்படியே வந்து அது காஞ்சதுக்கப்புறம் வாரத்தில் சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்குவேன். வாரத்தில் அந்த மிச்சம் இருக்க 7 டேஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு அப்படியே தண்ணி விடுவேன். அவ்வளோதான் வந்து நான் பண்ணுறது இந்த செடிகளுக்கெலாம். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக அந்த பொடி வந்து இப்படி தான் வரும். இதை தான் வந்து நம்ம செடிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இதோட பார்த்திங்கன்னா விலாகு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான், சண்டே மார்னிங் தான் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டேபிள் ரோஸ் வந்து பூத்து இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் தக்காளியுமே நல்லா கசிஞ்சு பழுத்துருச்சு. அதையுமே இன்றைக்கி பறிச்சிடலான்ட்டு பறிச்சிட்டேன். தக்காளியை பறித்ததுமே பாப்பா கிட்டே கொண்டு போய் காமிச்சேன். பாப்பாவுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். அது அப்படியே முத்தமே கொஞ்சிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு பாப்பாவுக்கும் சரி எனக்கும் ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் போல் செம்பருத்திலாம் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. செம்பருத்திலாம் எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் ஊரில் இருக்கிற வீட்டில் வந்து இருக்குது, அம்மாச்சி வீட்டில். இங்கே வந்து பக்கத்து வீட்டில் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த செம்பருத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் துளசி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். செம்பருத்தியோட இலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் போல் வந்து வேப்பலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பலை வந்து கசப்பு தன்மை கொடுக்குறதுனால நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை பூவோடையே பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வீட்லேயே மரம் இருக்கிறதுனால நாங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ட்ரிங்க்குமே குடிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோர், கருவேப்பிலை, சீரகம் அது 3ஐயும் அடிச்சுட்டு அதை வந்து குடிப்போம். இனிமேல் சம்மர் டைமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா வரணும்னா நீங்கள் அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா வந்து க்ரீன் கலரில் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பாப்பாவுக்கு வந்து தைக்க போகிறேன். பாப்பா வந்து இதை பார்த்த உடனேயே ஒரே சிரிப்பு, என்னது இதை தலையில் தைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ஃபஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணுறேன். பாப்பாவுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால சளிலாம் எதுவுமே பிடிக்காது. நம்ம வெந்தயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே இதில் சேர்க்கலை. அதனால் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாப்பாவுக்கு நல்லா ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து தலை ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். எனக்குமே அதே மாதிரி வந்து தேய்ச்சிக்கிட்டேன் மிச்சம் இருந்ததை. எங்கள் 2 பேருக்கும் போதுமான அளவில் தான் குவான்டிட்டி வந்து எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இப்படி தான் இருந்துச்சு. அந்த நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டோடைய அந்த கொஞ்சம் செத்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி வந்து தலையில் இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து குட்டீஸ்க்கெலாம் வந்து தலையை இந்த மாதிரி இது பண்ணி விட்ருங்க. நம்மளுக்குமே வந்து லைட்டாக வந்து தலையை துவட்டிட்டு அந்த துண்டிட்டு இந்த மாதிரி அடித்தோன்னா கூட லைட்டாக அந்த இதெல்லாம் அதுவாயிரும். லைட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுமே அழகாக வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தா மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு. அண்ட் தலையுமே ரொம்ப சாஃப்டாக ஷில்கியாக இருந்துச்சு. ஹேரு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாப்பாவோட தலையை தொட்டு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு சிறந்த பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.